நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. ஹாய் டாட். சொல்றா என்ன ஹாய் டாய் டாக்ஸியை கூப்பிடுற மாதிரி அப்பாரு மரியாதையை கூப்பிடு. என்னப்பா இன்னைக்கு திடீர்னு? இன்னிலேருந்து ஐ எம் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். ஆமாம். என்னப்பா அதிகாரம் தூள் பறக்குது இன்னைக்கு? பயமுடுறா. நான் ஃபாதர், ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். அதிகாரம் உங்க அப்பாக்கு என்னடாச்சு இன்னைக்கு? அதானே மர கழண்டு போச்சா? இல்ல இன்னைக்கு தான் டைட் பண்ணிட்டு வந்தேன். என்ன சிரிப்பு? வருது சிரிக்கிறோம். முதல்ல ஒரு கப் காஃபி கொண்டாப்பா. இந்த நேரத்துல என்ன காஃபி வேணும்? நல்ல காஃபியா கொண்டா. நான் கேட்பேன். புருஷன் புருஷன் பாக்கெட் குள்ளியா இருக்கான். Something is wrong with him அம்மா. ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்குமா? பகல் வேளையிலேயே அவன் சின்னவன் ராஜா. என் பேரு ரஜினி ராஜா. பல்ல விட பராஸ்க படை. டிவியை பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிச்சி போச்சு கொடுக்கலாம். வேலை கட்ட வேலையில் இனிமேல் டிவி பார்க்க நான் பார்த்தேன். பெல்ட்டை கழட்டி பிச்சு பிடிப்பேன் பிச்சு. என்னப்பா திடீர்னு? ஏய் பேசாதடா. ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். எப்பல இருந்து? இன்னும் எப்பல இருந்து? இப்பல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து. அன்னன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்னு என் கண் பார்வைக்கு வரணும். புரியுதா? அம்மா காஃபி இப்போ ரமணி ரமணி. ஆம்பா இன்னும் நானே கோணிக்கிட்டு அட்டென்ஷன் இல்லை. இனிமே ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்ல நீ போக வேண்டாம். புரியுதா? 1000 பேருக்கு முன்னாடி நீ பாடுறது எனக்கு பிடிக்கல. ஆல் இண்டியா ரேடியோக்கு அப்ளை பண்ணு. அவங்க என்ன கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு போய் பாடு. அது போதும். ஐயோ அதெல்லாம் முடியாதுப்பா. இன்னும் அதெல்லாம் முடியாது. டோன்ட் டாக். நான் ஃபாதர். காஃபி. என்னட்டு எப்படி பார்க்குற? ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நான் உன் புருஷன்டி. சொன்னா தான் தெரியும். என்னடி இது காப்பி? கழனி தண்ணி மாதிரி இருக்கு. வழக்கமா இப்படிதானே குடிப்பீங்க? எப்படி? கழனி தண்ணி ஆட்டம். அப்போ நான் என்ன மாடா? என்ன இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? உங்களுக்கு இன்னைக்கு என்ன வந்தது? என்ன வந்ததா? ரோஷம் வந்திருக்குடி. ஆடா சக்க நானா ரோசா வந்திருக்கான். என்னது? ரோசா வந்திருக்கான்டா. ரோஷம் ரோஷம் வந்திருக்கா? வராததெல்லாம் வந்திருக்கு. எங்கேதுப்பா வந்தது இதெல்லாம்? என்ன சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? ரோசாங்கிற வார்த்தைக்கே உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. பிச்சு விடுவேன் பிச்சு. பேசப்படாது. என்ன பெருசா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு? ஏடி நானா சீன் கிரியேட் பண்றேன்? அன்னைக்கு எனக்கு உனக்கு நடந்த சீனு அதை நினைச்சு பாரு. எந்த சீன் சொல்றீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சீனை சொல்லுவேன். வாயை நினைக்க உட்காந்தேன் ஒரு வாரம் முந்தி. என்னடி சாம்பார் நல்லாவே இல்லை, வாயில வைக்க முடியல. நாங்கெல்லாம் சாப்பிட்டோமே, நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு இப்படி இருந்தா போதும். என்னடி வர வர அந்த வீட்டில் எனக்கு மரியாதையாக இருக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கும்? சம்பாதிச்சு கொண்டு கொட்டினா இருக்கும். பென்ஷன் வருது எனக்கு. என்ன பெரிய பென்ஷன் வருது? 3 டிஜிட் பென்ஷன். புல்லானாலும் புருஷன்கிற மாதிரி 3 டிஜிட் ஆனாலும் பென்ஷன் பென்ஷன் தான். சொல்லிக்க வெக்கமா இல்ல? அதையாவது உருப்படியா வீட்டு செலவுக்கு விட்டு வைக்கிறீங்களா? அதை சொல்லி சொல்லி போஸ்ட்மேன்ல இருந்து பேப்பர் போடுற பையன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கடன். இது கூட பரவாயில்லம்மா. கொசு மருந்து அடிக்க வந்தவன்ட்ட கூட 5-10 கடன் வாங்கிட்டு வர உங்க புருஷன். சாம்பார் வாய்க்கு ருசியா இல்லைன்னு சொன்னதுக்காக இவ்வளவு பெரிய வியாக்கியானம்? பின்ன இந்த அடி 1000 ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன், வீட்டு செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு தடவை கொடுத்துருப்பீங்களா? 1000 ரூபாய் என்னடி 10,000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன். ஐ எம் கேப்பபிள். நீங்க யார்கிட்ட காது குத்துறீங்க? பாத்தீங்களா, நீங்க குத்துறதுக்கு இடமே கிடையாது. நானும். ஸோ இப்போ என்ன சொல்ல வர? நானும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா சாம்பார் நல்லா வைப்பேன், இல்லைன்னா கழனி திண்டி தான். அப்படித்தானே? சம்பாதிக்கிறேன்டி, சம்பாதிக்கிறேன். வெறும் வீராப்பெல்லாம் வேண்டாம். சரிடி, ரூபாயை விசிறி அடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். டேக் இட். 1000 rupees. 1000 rupees. 1000 ரூபாய் வந்ததுக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா? இன்னும் எவ்வளவு ரூபா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாங்கிற? இது ஆரம்பம் தான். மாசம் மாசம் வரும். செலவுக்கு வச்சுக்க, கணக்கு மட்டும் கொடு. அம்மா நான் கொடுத்த 500 ரூபாய் கொடுத்துருங்கம்மா. நான் கொடுத்த 165. 73 ரூபாய் கொடுத்தேன். நான் கொடுத்த 500 ரூபாய். இருடா ராஜாக்கு 73 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி உங்க ஷேர் 262 ரூபா கொடுத்துறேன். என்னடே பாபிரவனியா, பெருமாள் கோயில் சுண்டரமே எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்க. நான் உழைச்சி சம்பாதிச்சது செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னாக்க எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவம்
ஏதோ அவசரம் உடையாம் உமாபதி சாருக்கு. யாரு 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 உமாபதிக்கா? என்ன 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 பதட்டம்? அவருக்கு தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். நீ எதுக்காடி பணம் கொடுக்கணும்? யாரோ ஒரு பாவிக்கு. யாரு பாவி? யார் பாவி? யாரோ ஒரு பாவிக்கு. யாரோ பாவி, யாரும் சொல்லல. அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா? அவன் கழுத்தை நெரிச்சு கேவலமா பேசுறான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. நல்ல மனுஷன். என் வரல எடுத்து என் கண்ணிக்கு குத்துறானே. மகாத்மா காந்திக்கு ஜெய். நீ லைலா காலேஜ் தானே? நீ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் தானே? ஐநாவரத்துல வருவல்ல? நீ கிண்டில இருந்து காலேஜுக்கு நடந்து வருவியே. ஒரு வாட்டி ஃபுட்போர்ட்ல இருந்து கீழே விழுந்து உடம்புல அடிபட்டத. காலேஜ்ல ஒரு வாட்டி நீ ஃபீஸ் தொலைச்சிட்ட, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உனக்காக ஃபீஸ் கட்டணுமே. ஏய் கௌதம் தானே? சுரேஷ். ஐயோ மடையா, பழசெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு சொல்றேன்னு சந்தோஷப்பட்டேன். அது எப்படி என் பேரை மட்டும் கரெக்டா தப்பா சொல்ற? நான் சுரேஷ் இல்ல தியாகு. ஓ ஐம் சாரிடா தியாகு. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு நல்ல வேலையில இருக்கேன். இப்போ கூட வேலைக்கு தான் போறேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. தேங்க்யூ. என்னடா அது? அவன் வேலைக்கு போகும்போது லெமன் சாதம் புளி சாதம் எடுத்துட்டு போவான். நீ முறுக்கு சீட்டை கட்டிட்டு போற. இதான்டா வேலை. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ ஒரு டிகிரி வாங்குறத பார்த்த அப்புறம் தான் நான் கண்ணை மூடுவேன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் ஒரு டிகிரி வாங்கினேன், அடுத்த நாளே ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. அடப்பாமே. ஆனால் செத்தவர் சும்மா சாகலை, நிறைய சொத்தை வச்சு தான் செத்து போனாரு. ஆமாம், 3 பித்தளை ஸ்டவ்வு, 4 இழுப்பு சட்டி, 5 கரண்டு, 2 டப்பா, 2 பையு. என்ன பார்க்குற? எங்கள் அப்பா சீடை முறுக்கெல்லாம் பண்ணி நடந்தே போய் வீடு விட வித்தாரு. அதே தான் நான் சைக்கிளில் பண்ணுறேன். அவ்வளோதான். பரவாயில்ல, ஒரு அப்பர் டிவிஷன் கிளார்க் அளவுக்கு சம்பாதிக்கிறேன். இதுவே பிஸ்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்தா வச்சுக்கேன், ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு போயிடுவேன். ஆமாம், நீ எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற? நான் எந்த ஆஃபீஸில் சேர்றதுன்னு இன்னும் டிசைட் பண்ணல. வேலை கிடைக்கலங்கிறது நாசுக்காக சொல்கிறேன். பின்ன என்னடா பண்ணுறது? தினம் 10 அப்ளிகேஷன் போடுறேன், தெரிஞ்சவங்களெல்லாம் போய் பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. 25 வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறான், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான். நடக்கிற காரியமா அது? இன்னும் 6 மாதத்துக்குள்ள வேலை கிடச்சிடுச்சுன்னா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்கேன். திருப்பதியில் உட்காந்து மொட்டை அடிக்கிறதும் நல்ல வேலை தான். ஏய், என்னடா தப்பு? நம்ம கூட படிச்சான ராஜலிங்கம், அவன் அந்த கடை தான் வச்சிருக்கான். மரத்தடியில் இருந்த சவர கடை, தெருக்கோடியில் இருந்த ஹேர் கட்டிங் சலூன், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் பியூட்டி பார்லர். ராஜலிங்கம் 4 ஆளை போட்டான், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் படு பிஸியாக இருக்கான். நீ கௌரவம் பார்க்குற, அதான் தெருவா சுத்துற. என்ன பாரு, வறுமை நிற சிகப்பு படம் பார்த்தேன், அதில் கமல் சலூன் வச்சிருக்காரு, நான் முறுக்கு விற்கிறேன். கௌரவம்லாம் பார்க்கலடா, எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே. ஆனால் முறுக்கு மட்டும் வைக்க சொல்லாத, பழக்கம் இல்லை. வேற ஏதாவது வேலை வாங்கி கொடு, அது என்ன கஷ்டமான வேலை இருந்தாலும் பரவாயில்ல. இந்தா 2-3 நாள் பண்ணி போட்டிருக்க. இன்னைக்கு டிஃபன் முடிஞ்சது, தேங்க்ஸ். சரி, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? நாளைக்கும் ஃப்ரீ. இல்ல, அசோக் நகர்ல நாராயணசாமி தெரிஞ்சவர் இருக்காரு, ஒரு 4-5 பிசினஸ் பண்றாரு. அவருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கும் பல வருஷமா நான் தான் முறுக்கோட தரேன். அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்றேன், நாளைக்கு காத்தால அவர் போய் பாரு, ஏதாவது வேலை போட்டு கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா தியாகு. என் தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஒரு வேலையும் நியாயமான சம்பளம் கிடைச்சா போதும். அவசரப்படாத, நாராயணசாமி இருக்காரா பாக்குறேன். ஐயோ அடப்பாவி, என்னடா சொல்ற? ஊர்ல இருக்காரா பாக்குறேன்டா. தியாகு சொன்ன கௌதம் நீதானா? ஆமா சார், நீங்க நினைச்சா எனக்கு வேலை போட்டு கொடுக்க முடியும்னு தியாகு அடிச்சு சொன்னா சார். உங்களை பத்தி நிறைய சொன்னா சார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமா, பல வருஷமா உங்க வீட்டுக்கு முறுக்கோட சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னா. கடவுளுக்கு அடுத்தபடி நீங்க தான் சொன்னா சார். நிறைய பேசுற. பிடிக்காதா சார் உங்களுக்கு? நிறைய பேசணும். அப்படி ஒரு வேலையில் ஒன்று போடுறேன், ஆனால் இது டெம்பரரி ஜாப். டெம்பரரியா? முதல்ல உன்னோட ஸ்கில் என்ன, பொட்டன்ஷியல் என்ன, செல்லிங் கேப்பபிலிட்டி என்ன, 4 பேரோட எப்படி நீ மிங்கிள் பண்ணுற, இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த டெம்பரரி ஜாப். 1 மாதம் நான் அப்சர்வ் பண்ணுறேன். சரிப்பட்டு வந்தால் என்னோட ஏதாவது கம்பெனியில் ஒன்று தள்ளி விடுறேன். சரி சார். கிழவை அதையும் மிடில் பண்ணுற. சாரி சார், எனக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா I will discharge my duties diligently and intelligently to the fullest satisfaction of my superiors, including you and my inferiors, if any. Thanking you in anticipation. Yours faithfully, C. Gautam. Sorry sir, application எழுதி இப்போல்லாம் நேராக பேசும்போதும் அப்படியே வருது சார். சரி, நாளை காலை சரியாக 7:30 மணிக்கு இங்கே இருக்கணும். 7:30 மணிக்கா சார்? கையேடு. கிழவை என்ன ஜாப், எந்த இடம் நாளைக்கு சொல்லுவேன். சரி சார். ட்ரெஸ்ஸு டை எல்லாம் அழகாக அயர்ன் பண்ணியிருக்கணும்.
நீட்னஸ் ரொம்ப முக்கியம். கரெக்ட் சார். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு வரணும். கரெக்ட் சார். அதில் முக்கியமாக டை கட்டிக்கிட்டு வரணும். கரெக்ட் சார். கரெக்ட் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். கரெக்ட். மணி 7 ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு டியூட்டி ஜாயின் பண்ணணும். 7:30 மணிக்கு டியூட்டி ஜாயின் பண்ணணும். ஐயோ ரமணே, இன்னொரு ஷூ கிடச்சி போச்சு. பாலிஷ் போட்டு வை. அப்பா சட்டை அயன் பண்ணியாச்சா? சீக்கிரம். நான் என்ன லாண்டரி கடையை வச்சிருக்கேன்? இப்போ தாண்டா அயன் பண்ணதை கற்றுக்கிறேன். சீக்கிரம் முடிங்க. என்னடா அதிகாரம் தூள் பிறகுது. எல்லாரையும் வேலை வேண்டியிருக்க நீ. ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அப்படி என்ன வெட்டி முடிக்கிற வேலை? அம்மா பாருங்கம்மா அப்பாவை. பிள்ளைக்கு வேலை கிடைச்சு முதல்ல டியூட்டி ஜாயின் பண்றான். ஹெல்ப் பண்ணா அவருக்கு என்ன குறைஞ்சு போயிடுமா? பிள்ளைக்கு வேலை கிடைச்சு முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்றான். ஹெல்ப் பண்ணா அவருக்கு என்ன குறைஞ்சிடுமா அப்படிங்கிறாங்க அம்மா. அவ சொன்னதே என் காதில் விழுந்தது. நீ என்ன இல்லை? சரி. இந்த டையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ். லைஃப் டைமில் நான் டையே கட்டிக்கிட்டது இல்லைடா. டை கட்டிக்கிற மாதிரி அப்படி என்ன உத்தியோகம் அது? டை கட்டிக்கிற மாதிரி உத்தியோகம்னா மாதிரி அயன் பண்ணி கொடுங்க. என்னப்பா லூப் லைன்ல போறீங்க? என்னடி அமக்கம் பண்றான் அவன்? என்ன உத்தியோகம் கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறான் அவன். டை கட்டிக்கிற மாதிரி உத்தியோகங்கிறான். காஃபி இருக்க? ஒரு பேண்ட் அயன் பண்றதுக்குள்ள டயர்டா போயிட்டீங்களா? போங்க, முதல்ல இந்த டையை அயன் பண்ணி கொடுங்க. போங்க. காஃபி. கௌதம், வேலைக்கு போற, வெறும் வயத்தோட போகாத. பா, டிஃபன் சாப்பிடு. பா. டிஃபன்லாம் வேண்டாமா, ஒரே டென்ஷனா இருக்கு. டென்ஷனா? சாமி கும்பிட்டியா? சாமி அப்படி பாவலாலாம் பண்ணக்கூடாது. நல்லா விழுந்து கும்பிடு. சரி கும்பிட்டாச்சு. சரி, டிஃபன் சாப்பிடுவா. டிஃபன்லாம் வேண்டாமா? சொன்னா கேளுப்பா. ரமணி, பாலிஷ் போட்டாச்சா? இந்த ஷூவோட லேச காணோம். லேஸ் தொலைச்சிட்டியா? நான் எங்க தொலைச்சேன்? நீ கொண்டு வந்த ஷூ தான் லேச காணோம். ஐயோ, லேஸ் இல்லாம எப்படி ஷூவை போட்டுக்கிறது? வேணா என்னோட ஷூ ஒன்று தரேன், போட்டுக்கோ. இந்த விளையாடுறியா? ரமணி, இந்த லேஸை கொஞ்சம் தேடி கூட ப்ளீஸ். என்னடா இது கௌதம்? இந்த டை அயன் பண்ணவே வர மாட்டேங்குதுடா. வளைஞ்சு போகுது. ஐயோ, அந்த சட்டை அயன் பண்ணியாச்சா? அதை கொடுங்க முதல்ல. அது என்னது? டை கட்டிக்கிற மாதிரி உத்தியோகம் மாதிரி. என்ன மாதிரிங்கிறான்? ரிசப்ஷனிஸ்டா? மாதிரி. லெக்சரர்? மாதிரி. அப்பா டிடிஆர்? மாதிரி. இன்னும் எல்லாத்துக்கும் மாதிரிங்கிறான். இவன் வேலைக்கு போன மாதிரி தான். வேலைக்கு போற, வெறும் வேறா போக கூடாது. சொன்னா கேளுங்கம்மா. டிஃபன் வேணா ஒண்ணு வேணாம். டென்ஷன் நேரமாச்சுன்னா உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம். இந்தா. நான் உட்காந்தே சாப்பிடுறேன், உங்களுக்கு எட்டல. போடுறோம். இன்னும் 2 ரூபாய் வாங்கிக்கோ. நீ ஜாயின் பண்ற வேலையில ரொம்ப ரைட்டிங் ஒர்க் இருக்குமோ? சம்பளம் வாங்குறதுக்காக கையெழுத்து போடுறேனே, அப்போதான் ரைட்டிங் ஒர்க். மீதி எல்லாம் சைகை வேலை தான். ஓ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியா? இதுவும் ஒரு மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். மறுபடியும் மாதிரிங்கிற மாதிரி. ஏடா எதுக்கு எடுத்தாலும் மாதிரின்னா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இல்லை. என்ன வேலைன்னு கரெக்டா சொல்லேன்டா. இப்பதான் 2 ரூபாய் சாப்பிட்டு இருக்கான், அதுக்குள்ள தொணன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களே. ஆமா, இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு வாசல்ல போய் நின்னுக்கிட்டு இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் காமிச்சு விட்டு வேகமா சாப்பிடுவான். என்ன வேலைன்னு பெத்தாப்பா நான் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வேலைமா. மறுபடியும் மாதிரிங்கிற மாதிரி. பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரி. பாரு, பாத்தியா? ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி, லெக்சரர் மாதிரி, டிடிஆர் மாதிரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி, ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரி. பப்ளிக்கோட நிறைய தொடர்பு இருக்கும். தினம் 100கணக்கான பேரை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை தான் சொன்னேன். ஏடா புரியவே இல்லையே. அதுன்னு புரியாத வேலை. என்ன ப்ராடக்ட்னு சொல்ல? சில்ட்ரன். சில்ட்ரனேவா? யார் ப்ரொடியூஸ் பண்றா? சில்ட்ரனுக்காக ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ப்பா. அப்பா நல்ல வேலை. பேபி ஃபுட் மாதிரி இருக்குமோ? பாருங்கம்மா. அம்பேல். என்னம்மா இவரை என்ன வாழவே விட மாட்டார் போல இருக்கு. எப்படி இவரோட நீங்க கொடுத்து நடத்துறீங்க? இந்த கேள்விக்கு தான் எனக்கு பதில் தெரியல 30 வருஷமா. ஏண்டா கௌதம், இந்த வேலைக்கு டை ரொம்ப முக்கியமா? இல்ல அயன் பண்ணவே வர மாட்டேங்குது, அதான்டா. கேள்வி கேட்காம டையை கொண்டு வாங்கப்பா. நானும் தான் வேலைக்கு போயிருக்கேன். இப்படி பாடா படுத்தினது இல்லையா வீட்டை? அப்பா. போதும் உங்க புராணம். ட்ரெயினே வராத ரயில்வே ஸ்டேஷன்ல 30 வருஷம் ஓட்டிட்டு நானும் ரிட்டையர் ஆயிட்டேன்னு ஒரு நாளைக்கு நீங்களா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டீங்க. அந்த வேலையும் கௌதம் பார்க்க போற வேலையும் ஒன்னாயிடுமா? ஷூ லேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே, உங்க ஆபீஸ் அண்ணா சாலையில இருக்கா? அண்ணா சாலையிலயும் இருக்கு. அப்படின்னா? அண்ணா சாலையில மூலைக்கு மூலை இருக்கு எங்க ஆபீஸ். அத்தனை பிரான்ச் இருக்கா? ஆமா, பிரான்ச் மாதிரி. மறுபடியும் மாதிரிங்கிற பார். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ஆபீஸ். ஆஹா, மொபைல் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி நீயே மொபைல் ஆபீஸ்.
இப்பதான் நீ வேலைக்கு போறாப்புல இருக்கு. பிரீஃப் கேஸ் தரட்டுமா? அது அவங்களே கொடுப்பாங்கம்மா. அம்மா நீங்கள் வாசலுக்கு போங்க. ஏன்? நான் கிளம்பும்போது நீங்கள் எதிரில் வாங்க, நல்ல சகுனமாக இருக்கும். அடா நான் பொண்ணு பார்க்க போகிறேன், இன்னும் சகுனமெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். போட பா, லைஃப்பில் வேலையும் ஒய்ஃப் மாதிரி தான். கௌதம், உமாபதி அங்கிள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போப்பா. காலையிலேயே வாங்கிட்டேம்மா. அப்பா காலை விழாத. எவனோ 3ஆம் மனுஷன் மாடியில் வந்து உட்காந்துருக்கான் திருவாளத்தான், அவன் காலை விழுந்து அவட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்க நீ. பா, நீங்கள் எங்கப்பா போயிட போகிறீங்க? இல்லை நான் தான் எங்கே போயிட போகிறேன்? இன்னைக்கு கிடையாதுங்கிற. ரெடியா? ரெடி ரெடி. நான் வரட்டுமா? வாங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டுறேம்மா. போயிட்டு வாடா கண்ணா. ஒரு நிமிஷம். ரமணி, அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டா. சீக்கிரம் கொண்டாடி. உன்னோட லஞ்ச். தேங்க்யூ. கௌதம், ஒருவேளை நான் ஆஃபீஸ் பக்கம் வந்தேன்னா உன்னை வந்து பார்ப்பேன். எங்கே இருக்கும் ஆஃபீஸு? எனக்கு ஆஃபீஸ்னு ஒன்று தனியாக கிடையாதுப்பா. வாசலில் கால் வச்சேன்னா ஆஃபீஸ் தான். எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் தேடிட்டுலாம் வர வேண்டாம். ஏதாவது ஒன்று நடக்கும்னு ஆகிப்போச்சு, ஒரு ஆபத்து, எமர்ஜென்சி, உனக்கு தகவல் தெரிவிக்கணும். நீ எங்கே இருக்கேன்னு தெரிய வேண்டாமா? நீங்கள் என்ன ஆச்சு பாரு, நீ தெரிவிக்காமல் போயிட்ட. நீ டெட் பாடியை உலகம் முழுக்க நாங்கள் தேடிட்டு இருந்தோம். நாங்கள் உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? அவசகுணமா பேசிக்கிட்டு. ப்ராக்டிக்கலாக இருக்கணும்டி. ஆஃபீஸ் போயிட்டுறேம்மா. சரிடா கண்ணா. 7 மணிக்கே கிளம்புறான். எந்த இடத்துல ஆஃபீஸுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். சிட்டி முழுக்க ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இருக்கான். எதை கேட்டாலும் மாதிரிங்க. ஐயோ அம்மா, முக்கியமானதை மறந்துட்டேன். என்னடா என்ன? டை என்ன மறந்துட்ட? டை. அப்பா, டை எப்பவோ ரெடி. நான் தான் ரெடி. போங்க. டை இல்லாம கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க முதலாளி. சீக்கிரம் கொண்டாங்கப்பா. டை ரெடி. ஐயோ, ஆமா. ஐயா, இதான் நீங்க டை அயர்ன் பண்ண லட்சணமா? என்ன ஓட்ட விழுந்து போச்சு? டை இல்லைன்னா முதலாளி என்ன திருப்பி அனுப்பிடுவாருமா? அதேடா, இப்போ புது டிசைன் வச்சுக்கேன். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்ல முழங்கால் கிட்ட கிழிச்சு விட்டுட்டு ஓட்ட போட்டுக்கிறது இல்லையா, அது மாதிரி டைரக்ட் ஃப்ரம் நியூயார்க். இப்போ பாரு, ஹோல் ஹார்ட்டே தெரியுது. அதாவது ஹோல் வழியா ஹார்ட்டே தெரியுது பாரு. போங்கப்பா, என்னம்மா பண்றது? அண்ணா ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற டை தரேன்னு அயன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். தேங்க்யூ ரஜினி ராஜா. வா. இந்த ஆளை என்ன பண்றது? ஒரு டை அதை உருப்படியா அயன் பண்ண தெரியுதா உங்க அப்பாக்கு? முன்ன பின்ன செத்தாத 2 சுடுகாடு தெரியும். ஐயோ, அவசகுணம். நெருப்புன்னா வாய் வெந்து போடுமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? இந்த டை நல்லா இல்லையா? என்னடா இது, எல்கேஜி யூகேஜி டை மாதிரி. அண்ணா, நீங்க எல்கேஜிக்கு அப்புறம் படிக்கவே இல்லைன்னு நினைச்சுக்க போறாங்க. சிரிக்காதீங்க. அம்மா, என்னம்மா பண்றது? அண்ணே, நான் காலேஜ் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போட்டுக்கிட்ட ஒரு டை இருக்கு. கொண்டா. டைம் ஆச்சு. மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப பொருத்தமா இருக்குடா. அம்மா, எங்க புடிச்ச இத? அட போமா. என்னடா அது, நாய் வால் எடுத்து டையா கட்டிட்டு இருக்க? ஐயோ, இப்போ என்னம்மா பண்றது? இந்த டையை கழட்டி எரிஞ்சிட்டு போ. ஐயோ, அதெல்லாம் முடியாது. அப்புறம் உத்தியோகமே கிடைக்காது. அண்ணே, இந்த டையை அப்படியே பிடிச்சுக்கோ. நூல்ல ஒரு டாக்கா போடு அண்ணே. ஊசி நூல். அண்ணே, டாக்கா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாரு. அம்மா போயிட்டேன்.